ஜெயில இருக்கீங்களா, தஸ்பீல் இறங்குங்க. கஷ்டத்துல இருக்கிறீங்களா, விசா பிரச்சனையா, ஏழ்மை பிரச்சனையா, எவனுக்கும் ஏசுறதுல பிரயோஜனம் இல்லை. தஸ்பீ செய். ஒரு நோயா, தஸ்பீ செய். சுப்ஹானக். 40 நாள் மீன் சுத்துது. அப்படியே சுத்திட்டு வந்து கடைசியா அல்லாஹ் தஸ்பீஹுடைய அகோரம் அவ்வளோ கூடுதலா தஸ்பீல் இறங்கிட்டார். மீன் அப்படியே வந்து கரையில வந்து கக்குது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கக்கினதோட 40 நாளை பிறகு வெளியே வந்தா எவ்வாறு இருக்கும்? அப்படியே அல்லாஹ் அந்த இடத்துல யக்தீன் சுரக்கா மரத்தை அல்லாஹ் அப்படியே முளைக்க வைக்கிறார். அப்படி ஏன் சுரக்கா இலையில கொசு வைக்காது? ஏண்டா 40 நாளை பிறகு வெளியே வந்திருக்கிறார். அந்த இடத்துல இருந்துதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வெளிவந்தார். முதல் அல்லாஹ் சொல்லக்கூடிய தஸ்பீஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தஸ்பீஹ். இரண்டாவது தஸ்பீஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த தஸ்பீஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலை அடிவாரத்தில் அல்லாஹோட பேசுறதுக்கு போறார். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹோட பேசி இன்பம் கண்டவன். وَكَلَّمَ اللَّهُ مُوسَى تَكْلِيمًا. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி அழைத்து கொண்டு அப்படியே மதியனிலிருந்து வரும் பொழுது என்ன செய்தாங்க, ஒரு வெளிச்சம் ஒன்று விளங்குது. மனைவி இடத்துல சொன்னாங்க, நான் அந்த வெளிச்சத்தை எடுத்துட்டு வாரேன் அப்படின்ட்டு. மிஸ்ருடைய கடைசி எல்லைதான் தூர் சீனா மலை, பலஸ்தீனுடைய போர்டர். தூர் சீனா மலையடிய வந்ததோடு அல்லாஹ் அழைத்தான், ஐயா மூசா, மூசா செருப்ப கலத்துங்க வாங்க. எவ்வளவு இன்பமா இருக்கும். அல்லாஹ் சொன்னான், இன்னி அனல்லாஹ் ரப்புல் ஆலமீன். மூசா, நான் தான் அல்லாஹ். காதுக்கு விழுந்துச்சா அந்த வார்த்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு? எவ்வளவு இன்பமா இருந்திருக்கு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், சரி, وَأَنْ أَلْقِ عَصَاكَ. அசாவை போடுங்க. பாம்பாயிட். புடிங்க. இன்னக மினல் ஆமினீன். பயப்படாது, புடிங்க. பொக்கெட்ல கைய போடுங்க, வெளியெடுங்க, வெளிச்சம். சரி, ரெண்டும் தந்துட்டேன். போங்க ஃபிரௌன்ட்ட போய் தாவத்தை கொடு, இஸ்லாமிய அழைப்ப கொடுங்க. யா அல்லாஹ், அவங்கள ஒரு ஆளை கொலை செஞ்சிருக்கிறேன். யா அல்லாஹ், அகாஃபு யக்துலூன், என்னை கொல்லுவாங்கன்னு பயமா இருக்குது. யா அல்லாஹ், என் சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை என்னோட அனுப்பு, அவர் நல்லா பேசுவார். சரி, 2 பேரும் போம். இவ்வாறு அல்லாஹ்வோட பேசி பழகினவர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்ப அல்லாஹ் தூர் சீனா மலைக்கு கூப்பிடுறார். சரி, போயிட்டாங்க. பேசியிருந்த மாதிரி சொன்னாங்க, யா அல்லாஹ், உன்னை பார்க்கணும்னா. இந்த உலகத்துல அல்லாஹ்வை பார்க்க இயலாது. அல்லாஹ் உன்னை பார்க்கணும். அல்லாஹ் சொன்னான், லன் தரானி. மூசா பார்க்க இயலாது. இல்ல, பார்க்கணும். அல்லாஹ் தன்னுடைய 10 படைப்புகளை அனுப்பியதாக, 10 படைப்புகள், 10வது படைப்பு வந்ததோடு பாரிய வெளிச்சம், தூர் மலை வெடித்தது. ஃபஹர்ர மூசா ஸாயிகா. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி விழுந்துட்டார். மயங்கி விழுந்து எழும்பினதோடு என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? சுப்ஹானக், யா அல்லாஹ், நீ தூய்மையானவன். துபுது இலைக், தௌபா செய்றேன் யா அல்லாஹ். வ அனா அவ்வலுல் முஃமினீன், யா அல்லாஹ், நான் முதலாவது மூமின் தான். அல்லாஹ் சூரத்துல் அராஃப் 143வது ஆயத்துல தெளிவுபடுத்தலாம். நம்பிட்டேன், ஒண்ணு பார்க்க தேவையில்லைன்னா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பார்த்தாங்களா? பார்க்கல. எழும்பினதோட முதல் செஞ்சது என்ன? தஸ்பீஹ். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் 8 துவா கேட்டாங்க ஒரே அடியா. அல்லாஹ் 8 துவாவையும் ஆஷூரா தினத்துல கபூல் செய்தார். ஆஷூரா நோம்பு பிடிக்க சொல்லுவாங்களே, என்னத்துக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அப்படியே துவா கேடியா, அல்லாஹ் என் நெஞ்ச விசாலமாக்கு, என் விடயங்களை லேசாக்கு, நாக்குடைய முடிச்ச அவிழ்த்திரு என்றெல்லாம் கேட்டுட்டு வந்து சொன்னாங்க, ஏன் கைனு சப்பிஹக கஸீரா, யா அல்லாஹ், உன்னை அதிகமா தஸ்பீஹ் செய்யும். என்ன ஆசனைக்கு? அதிகமா உன்னை தஸ்பீஹ். அல்லாஹ் துஆவை கபூல் செய் தஸ்பீஹுடைய பாக்கியத்தை கொடுத்தான். இது 2வது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். 3வது தஸ்பீஹ் செய்த நபிதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம்.
தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தஸ்பீஹ் செய்யும் பொழுது ரெண்டு படைப்புகள் சேர்ந்து தஸ்பீஹ் செய்யும். ஒன்று மலைகள், ரெண்டாவது பறவைகள். என்ன தஸ்பீஹ், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த குரல் வளம் இருக்குதே, அது மிக இனிமையானது. மிஸ்மாரு தாவூத் என்கிறது தாவூதுடைய குரல் அந்த இன்பமானது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தஸ்பீஹ் செய்யும் பொழுது ஜபூர ஓதுவார்கள். தஸ்பீஹோடு பறவைகளும் மலைகளும் தஸ்பீஹ் செய்யும். அல்லாஹ் குர்ஆனில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய தஸ்பீஹ பத்தி அல்லாஹ் 3 இடத்துல சொல்லியிருக்கிறார். ஒன்று, வஸخرنا مع داوود الجبال يسبحن والطير وكنا فاعلين. தாவூத் அலைஹிஸ்ஸலாமோடு பறவைகளும் மலைகளும் தஸ்பீஹ் செய்யும் அல்லாஹ் சொன்னார். சூரத்துல் அம்பியாவில் அல்லாஹ் இதை தெளிவுபடுத்துகிறார் 79வது ஆயத்தில். சூரா சாத் 17வது ஆயத்தில் இன்னா சخرنல் ஜிபால மாஹு யுஸப்பிஹ்ன பில் அஷிய்யி வல் இப்கார். அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பறவைகள் பேசும் வார்த்தைகள் விளங்கும். லிம்னா மன்திகத் தைர். ஒரு இடத்துல எழுதுறாங்க, ஒரு நாள் ஒரு பறவையை பார்க்கிறாங்க தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், எங்களுக்கு விளங்காதே பறவட பாச கேட்டாங்க, என்ன தஸ்பீஹ் செய்கிறாய்? அது சொன்னது, சுப்ஹான காலிகின் நூர், பிரகாசத்தை படைத்த அல்லாஹ் எவ்வளவு தூய்மையான. இது பறவையுடைய தஸ்பீஹ். எவ்வளவு விசாலமான தஸ்பீஹ் என்று பாரு. நாங்க மட்டுமல்ல தஸ்பீஹ் செய்யறோம். இது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய தஸ்பீஹ். அல்லாஹ் 3வது. 4வது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய தஸ்பீஹ் அல்லாஹ் சொல்ற. என்ன தஸ்பீஹ் என்று வரல. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹான ரப்பி, ஏதாவது தஸ்பீஹ் தான். சுப்ஹான் என்று வரும். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எப்ப தஸ்பீஹ் செய்ய சொன்னான்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளையை கொடுத்தான் அல்லாஹ். இப்ப பிள்ளைய நன்மாராயத்தை அல்லாஹ் சொல்லிட்டு சொன்னான், வஸப்பிஹ் பில் அஷிய்யி வல் இப்கார். காலையும் மாலையும் தஸ்பீஹ் செய்யுங்க அல்லாஹ், தஸ்பீஹ் செய்யுங்க அல்லாஹ். ஃபஅவ்ஹா இலைஹிம் அன் சப்பிஹு புக்ரதன் வ அஷிய்யா. சூரா மரியம் 10வது ஆயத்துல சொன்னாங்க தஸ்பீஹ் செய்யுங்க. இது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய தஸ்பீஹ். 4வது நபி. 5வது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தஸ்பீஹ். எப்ப தஸ்பீஹ் செய்வாங்க? அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில. நான் சொன்னனே சூரா மாயிதா 116வது ஆயத்தில் அல்லாஹ் கேட்பான், அன்த குல்த லின்னாஸ், நீ மக்களுக்கு சொன்னீங்களா ஈசா என்னையும் என்ற உம்மா மரியமையும் கடவுளாக நீங்கள் எடுங்கள் என்று சொன்னீர்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி பதில் சொல்லுவாங்க தெரியுமா? சுப்ஹானக், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன். யா அல்லாஹ், மா யகூனு லீ அன் அகூல மா லைஸ லீ பிஹக்க, எனக்கு உரிமை இல்லாத நான் எப்படி அல்லாஹ் பேசுவேன்? நான் எப்படியாவது சொல்லுவேனா என்ன கடவுளாக எடுங்க, என் உம்மாவை கடவுளாக எடுங்க நான் சொல்லுவேனா? யா அல்லாஹ், தஸ்பீஹோட தான் பேச்ச தொடங்குவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம்.